மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே. நமசிவாயம். நான் உங்கள் 3ஆம் தலைமுறை பாரம்பரிய திருக்கணித ஜோதிடர் ஆதித்யன். இன்றைக்கி நாம் குரு பயிற்சி இன்னும் சில நாட்களில் நிகழப் போகிறது. ஒரு அற்புதமான மாற்றங்கள் தரப்போகிறது. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறப்போகிறார் குரு. மே 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் ஜூன் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும் குரு பயிற்சி ஆகிறது. இந்த குரு யாராருக்கு நல்லது செய்வார் என்று 12 ராசிக்காரர்களும் ஆவலாக எதிர்பார்த்து உள்ளார்கள். அதற்கு முன்னால் இந்த குரு எப்படிப்பட்டவர், இந்த குருவை பற்றி சில குறிப்புகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். குரு என்பது ஒரு ஜீவக்கோள், அதாவது உயிர்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியல் முறைப்படி குருவிலிருந்து வரும் மீத்தேன் கதிரும் சூரிய ஒளியும் இரண்டும் சேர்ந்து நம் பூமிக்கு வருவதனால் மட்டுமே நம் பூமியில் புல் பூண்டு மரம் செடி கொடி மனிதர்கள் அனைத்துமே வளர்கின்றது, உருவாகின்றது. அதனால்தான் குருவிற்கு புத்திரக்காரகன், அதாவது குழந்தையை கொடுப்பவர் குரு பகவான் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் ஒரு சில ராசிகளுக்கு மட்டுமே நன்மை செய்வார். ஒரு சில ராசிகளுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டுமே மிதமான பலன்களை செய்வார். அவர் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு முழு சுபர் என்று சொன்னாலும் அவர் நின்ற இடம் பால், பார்க்கும் இடத்தை விருத்தி செய்வார், அதாவது பார்க்கும் இடத்தை நல்ல பலன்களை அளிப்பார் என்று சொன்னாலும் ஒரு சில ராசிகளுக்கு மட்டுமே அது பொருந்தும். தனுசும் மீனமும் குருவின் ஆட்சி வீடுகள், மூலத்திரிகோண வீடுகள். கடகத்தில் உச்சமடைகிறார். குருவிற்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3மே நட்பு கிரகங்கள். சனி, ராகு, கேது சம கிரகங்கள். புதனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். இதுல நீங்க ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், நமக்கு நல்லது செய்வாரா மாட்டாரா அப்படின்னு. உங்கள் பிறப்பு ஜாதகத்துல குரு எந்த இடத்துல இருக்கிறார், அது அவர் வக்கிரமா இருக்கிறாரா, என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறார், நட்பு நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரா, இல்ல சம நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரா, குருவை பார்க்கும் கிரகங்கள் என்ன, குரு எந்தெந்த இடத்த பார்க்கிறது, இதன் மூலமாகவே பலன்கள் நடைபெறும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நமக்கு நல்ல டைம் வந்துருச்சு, நமக்கு 2ஆம் இடத்துல வந்துருச்சு, 5ஆம் இடத்துல வந்துருச்சு, 7ஆம் இடத்துல வந்துருச்சு, குரு பகவான் நல்லது செய்வார். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருந்தால் மட்டுமே குரு பகவான் நன்மை செய்வார். இதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஏன் நடக்கலை, எதனால நடக்கலை, ஜோதிடத்தின் மீதும் ஜோதிடர்கள் மீதும் பல விருப்புகள். ஏன் நடக்கலைன்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு எந்த பாகத்தில் உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும். அந்த குரு என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். அந்த குரு என்னென்ன வீட்டை பார்க்குறாருன்னு பார்க்கணும். அது நல்ல வீடா பகை வீடா என்று பார்க்கணும். இத்தனை இருக்கிறது ஜாதகத்தில். சரி, இப்பொழுது 2026 பொது பலன்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ குரு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உதாரணமாக குரு வளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு வளையம்னா என்னன்னா, வியாழனை சுற்றி ஒரு வளையம் இருக்கும், அழகான ஒரு வளையம் இருக்கும். அது மாதிரி ஜாதகத்திலையும் குரு வளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு தனுசிலோ, கும்பத்திலோ, ரிஷபத்திலோ, சிம்மத்திலோ இருந்தால் அது குரு வளையம் பெற்ற ஜாதகம். இது எந்த ஜோதிடருமே சொல்லி கொடுக்காதது. அது குரு வளையம் பெற்ற ஜாதகம். இப்போ உதாரணத்துக்கு தனுசுல குரு இருக்கு அப்படின்னா அவர் ஒரு அறிவுடைய அந்தனர், செல்வந்தர், நல்ல பணக்காரர். கும்பத்தில் இருக்கு அப்படின்னா சிறந்த ஞானமுடையவர், சிறந்த செல்வமுடையவர், சிறந்த சொற்களை பேசுபவர்.
ரிஷபத்தில் குரு இருக்கிறது. ஒரு மந்திரியை போல் மதியுகம் பெற்றவர்கள் ரிஷபத்தில் குரு உள்ளவர்கள். அருமையாக தலைமையை ஏற்றி வழிநடத்தக்கூடியவர்கள். சிம்மத்தில் குரு இருக்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில். சிம்மத்தில் குரு இருந்தாவே ஒரு ஹிட்லர் மாதிரி இருப்பாங்க, ஒரு அடக்குமுறையை கையாளுவாங்க. சிம்மத்தில் குரு இருந்தால் இந்த மாதிரி ஒரு நிறைய தகவல்கள் குரு பகவானை பற்றி இருக்குது. குரு நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இது குருவினோட பொதுவான பலன்கள். நமது சேனல் உங்களுக்கு நல்ல ஜோதிட கருத்துக்களையும் தெளிவான துல்லியமான பலன்களையும் எடுத்து சொல்கிறோம். நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி வரும் வீடியோக்குள்ள ஒவ்வொரு ராசிக்கும் அருமையான தெளிவான குரு பயிற்சி பலன்கள் சொல்லப்படும், பரிகாரங்களும் சொல்லப்படும். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.